தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படி என்னங்கடா பிரச்சனை? இந்த தலைவருங்களுக்கு, இந்த கட்சி தலைவர்களுக்கு என்னடா பிரச்சனை? எப்போ பாரு நீட் வேண்டாம், நீட் வேண்டாம், நீட் வேண்டாம். எதனால நீட் வேண்டாம்? இந்த நாட்டிலே அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் வச்சிருக்கிற ஒரு மாநிலம் ஏதாவது இருக்குன்னா, அது தமிழ்நாடு தான். இவங்களுக்கு இது ஒரு கல்வித்துறையா, கல்வி மக்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி இவங்க பண்ணல அந்த வேலைய. இவனுங்க ஒரு பிசினஸ் ஆக்கி வச்சிருக்கானுங்க. எல்கேஜிலேருந்து, யூகேஜிலேருந்து, ஃப்ரீகேஜிலேருந்து பிடிச்சி கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு வச்சுருக்கிறானுங்க. தமிழக அரசாங்கம் இதுக்கு என்ன வேலை பண்ணணுன்னா, இருக்கிற மருத்துவக் கல்லூரிகள் எல்லாமே அரசியல் நம்ம அரசாங்கத்துக்கு உட்படுத்தப்பட்டு, நீங்கள் கைக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் சரியாக வந்துடும். இவங்களுக்கு என்ன பிரச்சனை? எப்போ பாரு நீட் வேண்டாம், நீட்டில் என்ன சொல்ல வர்றான்? நல்லா படித்தா மார்க் வாங்கலாம். நல்லா படித்தவன் டாக்டர் ஆகலாம். நல்லா படித்தவன் டாக்டர் ஆகணும் என்ன பண்ணுறான்? ஊசி போட்டு மருந்து கொடுத்து போகிற உயிரை காப்பாற்றுவான். இவனுங்க சொன்ன மாதிரி காசு கொடுத்து சீட்டை வாங்குறவன், காசு கொடுத்து படித்து டாக்டரு பட்டத்தை வாங்குறவன் என்ன பண்ணுறான்? ஊசியை போட்டு உயிரை கொல்றான். உயிரை கொன்னாலும் பரவாயில்லை. இப்போ போன ஆட்சியில் இருந்த திமுகனுங்க என்ன பண்ண, கிட்னியை வாங்கி விற்றானுங்க. அவன் கஷ்டத்துக்கு விற்றுட்டானான். கிட்னியை வாங்கி விற்கிறான், கண்ணை வாங்கி விற்கிறான், இதயத்தை வாங்கி விற்கிறான். இவனுக்கு வேலையே இதுதான். மனுஷனோட உயிருக்கு இது இங்கே தமிழ்நாட்டில் மதிப்பு கிடையாது. ஏழையோடைய உயிருக்கு மதிப்பு கிடையாது. புரட்சி தலைவி அம்மாவுக்கு நோய் வந்தால் அப்போலோ மருத்துவமனை, இந்த கருணாநிதி அவங்க ஃபேமிலிக்கு, இந்த தட்சிணாமூர்த்தி அவங்க ஃபேமிலிக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, நோய் வந்துச்சுன்னா இவங்களுக்கு காவேரி மருத்துவமனை. ஒரு சாதாரண குடிமகன், நம்மள மாதிரி இருக்கிற குடிமகனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஓடி போகிறான். அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டயாலிசிஸ் கிடையாது, சரியான ஸ்கேன் இருக்காது. அதுக்கு இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு எழுதி கொடுக்குறான். இல்லாதவனுக்கு தானே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செஞ்சுருக்குறீங்க. இந்த நாட்டில் ஒரு சட்டம் போடணுமே, எவனுக்கு நோய் வந்தாலும் எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அதெல்லாம் பணம் இருக்கிறவனுக்கு ஒன்று, பணம் இல்லாதவனுக்கு ஒன்றா? நீங்கள் எதை இலவசமாக கொடுக்குறீங்களோ, லேப்டாப்பை கொடுக்குறேன், சைக்கிள் கொடுக்குறேன், ஸ்கூட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. எவனாவது இலவச மருத்துவம் கொடுக்குறேன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இலவச படிப்பு கொடுக்குறேன்னு எவனால் சொல்ல முடியுமா? அதை செய்யுங்கடா முதல்ல. எவ்வளோ படித்தாலும் இலவசம், படிப்பு இலவசம், மருத்துவம் இலவசம். இது ரெண்டு இலவசமாக கொடுத்து பாருங்கள் உங்களால் முடிஞ்சா. அந்த ரெண்டை எவன் இலவசமாக கொடுக்குறானோ, எவனாக இருந்தாலும் எல்லா மக்களும் அவங்களுக்கு வாக்களிப்பாங்க. அவன் கடைசி வரைக்கும் ஆட்சி பண்ணலாம். அதை பண்ணுங்கடான்னா, நான் அதுக்கு தங்கம் கொடுக்குறேன், இதுக்கு தங்கம் கொடுக்குறேன். எங்கேருந்து கொண்டு வந்து கொடுக்குறீங்க? எங்கே கொள்ளாடிக்கிறீங்க? பஸ்க்கு ஏறினா ஃப்ரீ, இதுக்கு போனால் ஃப்ரீ, அதுக்கு போனால் ஃப்ரீ, கக்கூஸ் போனால் ஃப்ரீ, எல்லாத்துக்குமே ஃப்ரீ 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 பண்ணுறீங்க. அப்போது எங்கேருந்து கொண்டு வந்து போட போகிறீங்க? மறுபடியும் கொண்டு வந்து எங்கள் தலைமையில் தானே போட போகிறீங்க. எங்கள் தலைமையில் போட்டு தான் மிளகா அரைக்கிறீங்க கடைசியில். இதுக்கு பெரிய ஆட்சி, அதுக்கு ஒரு காட்சி, ஜனங்க எல்லாரும் போய் மாட்சியாகி அழிய போகிறாங்க. ஜனங்களை அழிய வைக்கிறதுக்கு தான் இந்த சட்டம் எல்லாமே பண்ணுறீங்க. நீட்டு வேண்டாம், நீட்டு வேண்டாம், எவன் பாரு அதுதான். தமிழ்நாட்டில் எவ்வளோ கல்லூரி வச்சுருக்குறீங்க? 50 லட்சம், 1 கோடி, 2 கோடி கலெக்ஷன் பண்ணிட்டு இருந்தவனுங்களுக்கு திடீர்னு பணமே வராமல் போட்டு என்ன பண்ணுவான்? இப்படி தான் பண்ணுவான். இருக்கிறவன் தூக்கி விடுவான். நீட்டு வேண்டாம், நீட்டு வேண்டாம், படிக்கிற பசங்களுக்கு வேலையை கொடுங்க, ரிசர்வேஷன் சொல்கிறான். 10 பேர் ரன்னிங் ரேஸில் ஓடுறான், கடைசியில் நொண்டிக்கிட்டு வரவனுக்கு ப்ரைஸ் கொடுத்துறது, ஓடினவனுக்கு ப்ரைஸ் கிடையாதுன்னு சொல்கிறதா? சாதிங்கிறது, திறமைங்கிறது சாதியை பார்த்து வராது. படிப்புங்கிறது சாதியை பார்த்து வராது. எல்லாருக்குமே படிப்பு வரும். படித்து வேலைக்கு போங்க. ஏன் சாதியை காட்டு வேலைக்கு போகிறீங்க? ரிசர்வேஷனில் ஒருத்தர் கலெக்டர் ஆகிறான், அவன் புள்ளிக்கும் மறுபடியும் ரிசர்வேஷனா? இது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரதான் போகுது பாருங்கள்.